இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், நீங்கள் ஆசீர்வாதத்தில் நிலைக்கவும், தேவனுடைய அபிஷேகத்தில் நீங்கள் புது பலன் அடையவும், நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்து ஆண்டவராய் இயேசுவுக்கு நேராய் உங்கள் குடும்பங்கள் நடத்தப்படவும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம், ஆண்டவராய் இயேசு சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். மிக அற்புதமான ஒரு சத்தியம் இது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார், தெரிந்து கொண்டார். எதற்காக தெரியுமா? அவரோடு நாம் இருப்பதற்காக. அதன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்களித்தாரே, அந்த ஆண்டவர் இயேசுவோடு கூட இருக்கணும். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மை தேடி வந்த தேவன். ஆகவே நாம் அவரோடு இருப்பது, இதன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரோடு இருக்க ஆரம்பித்து விட்டால் எல்லாமே அற்புதமான மாறுதலாக மாறிவிடும். உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம், உங்கள் தலைமுறைகள், உங்கள் திட்டங்கள், உங்கள் தீர்மானங்கள் எல்லாமே இயேசுவோடு கூட இருங்கள். இரண்டாவது, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இது என்ன பொருள் என்று தெரியுமா? இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறோம். ஒருவரை ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் தேவனுக்கு நாம் சாட்சி. ஒரு குடும்பத்தை இயேசுவண்டை கொண்டு வர வேண்டும். ஒரு வியாதிக்காரனை இயேசுவண்டை கொண்டு வர வேண்டும். ஒரு பிரச்சனை உள்ளவனை இயேசுவண்டை கொண்டு வர வேண்டும். மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் முதல் 11 வசனத்தில் பாருங்க, 4 பேர் திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தாங்க இயேசுவிடத்தில். ஏனென்றால் இயேசுவால தான் அவன் சுகமாக முடியும், அவனால தான் வாழ முடியும். கொண்டு வந்தார்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்க, குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், நொண்டிகள், சப்பானிகளை திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்களாம். அவர்கள் எல்லோரையும் அவர் சுகமாக்கினார், வாழ வைத்தார். இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஜனங்களை தங்க பக்கம் இழுக்கிறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஜனங்கள் தங்க கூட்டங்களாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஜனங்க தங்க பேரை பெருசாக சொல்லின்னு இருக்கணும். தன்னிடத்தில் சேர்த்து கொள்வதில் தான் கவனமாக இருக்கிறாங்க. தன்னுடைய குரூப்பில் சேர்த்துக்கணும், தன்னுடைய டீமில் சேர்த்துக்கணும். அவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டோம். அவங்க எப்போதும் அதுக்குன்னு ஒரு வருமானத்தை கொடுத்துன்னு இருக்கணும். தன்னோட சேர்த்துக்கணும். அந்த ஊரில் போய் அவனை என்னோட சேர்த்துக்கணும், இந்த ஊரில் இவனை என்னோட சேர்த்துக்கணும். இதுவா ஊழியம்? இல்லை, இயேசுவோடு சேர்ப்பது. யோவான் 1 அதிகாரத்தில் 37லேருந்து 40 வரைக்கும் வசனத்தை பாருங்க. திருமுழுக்கு யோவான் சாணகன், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னவுடன் அவருக்கு சீஷராக இருந்த யோவானும் அந்திரேயாவும் இயேசுவை பின்பற்றினார்களாம். அவர் இயேசுவோடு எல்லோரையும் சேர்த்தார். இதுதான் உண்மையான ஊழியம். இன்றைய நாளில் ஊழியங்கள் என்ற பெயரில் நிறைய பேர் ஊர் ஊராக ஜனங்களை தங்க பக்கம் சேர்த்துக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் மாம்சீகம், ஒரு பொய்யானது, ஒரு மாய்மாலமானது. இயேசுவோடு எல்லோரையும் சேர்க்க வேண்டும். அதுதான் உத்தம ஊழியம். இதை நாம் கற்றுக்கொள்வோமா? இதை பிறருக்கு நாம் எடுத்து சொல்லுவோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் எப்போது இருக்க மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்களோடு இருக்கவே நீ இம்மானுவேலனாய் வந்தீர். உமது ஆவியினால் நாங்கள் ஊழியம் செய்யும்போது எவரையுமே உம்மண்டை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உம்மை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். உம்மை அந்த ஜனங்கள் தேடும்படி செய்ய வேண்டும். நாமத்தில் உம்மிடத்துல தான் அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். உம்மிடத்தில் சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இன்றைக்கு ஊழியம் என்ற பெயரில் ஏராளமான பேர் தங்கள் பக்கம் ஜனங்களை சேர்த்துக் கொள்வதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். அவர்கள் சிதறடிக்கிறார்கள்.
அப்படியே நாங்கள் செய்து விடாமல் எல்லா ஜனங்களும் உம்மண்டை கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு பலம் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.